प्रेमिकनाथ 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 पालय मां माधुरीरमण 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 पालय मां प्रेमिकनाथ पालय मां माधुरीरमण पालय मां प्रेमिकनाथ रक्ष मां माधुरीरमण पाहि मां प्रेमिकनाथ रक्ष मां माधुरीरमण पाहि मां श्रीमाधुरीरमण पाहि मां श्रीमाधुरीरमण पाहि मां। माधुरीरमण भक्त कोलाहल लाल की जय। आबाल्याति अगन्यानेकैः सम्प्रदायैश्च आचार्यवृन्दैः श्रुते ये भक्तपुर्यं नित्योत्सवादिनियमकर्त्रे ये मन्नाथा मदाश्रया पक्षवार अयनोत्सवादिकर्त्रे ये जगद्भर्त्रे महिम्ने नैगमान्तवनेरठन्ने सुखप्रदात्रे हे प्रेमिका पालया सुखप्रदात्रे हे प्रेमिका पालया। निष्किञ्चन जनेश माधुरी प्रियेश मन्नाथ लोकनाथ साधु लोकप्रियेश सज्जन प्रियेश बालबालिकाब्ज दिवाकर महाब्दे माधुरी गणाब्ज हे गन्तावलोकनानन्द माधुरी गणाब्ज हे गन्तावलोकनानन्द प्रियतमार्या उद्भ्रान्तं तव दासलोकम् इह त्वां कथं त्यक्तोत्सहे ये उद्भ्रान्तं तव दासलोकम् इह त्वां कथं त्यक्तोत्सहे। நாடியந்தன் நேத்தானே வலிய வந்து நாடியந்தன் முன்னேத்தானே வலிய வந்து தேடி கிடைக்காத திருவடி மலர் தந்து தேடி கிடைக்காத திருவடி மலர் தந்து பாடும் அடி
பெறுவேன். பிரேமிக குருதேவன் கழலினை கனவிலும் மறவாத கோடி பிறவியும் பெறுவேன். जय प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय। माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय। भक्त कुतूहल लाल की जय। बोला सब साधु मंडल की जय. புண்ணியாளிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பிரேமிக்க புஷ்பாஞ்சலி எனும் இத்தொடரிலே பாகம் 10 யதாமதி யதாசக்தி ஆச்சாரிய விரியரான நம் பிராணநாதனான பிரேமிகேந்திர சத்குருவின் உயர்ந்த லீலா குண கானம் நிறைந்ததும் நிறைய அத்தியந்த அதிசயமான சிஷ்டிதங்கள் நிறைந்ததுமான சொல்ல ஒண்ணா தவிட்டும் உயர் ஆனந்த அனுபவத்தை தருகின்ற அவருடைய சரிதாமிரதமும் அதனை பிரேமிக புஷ்பாஞ்சலி என்கின்ற சம்ஸ்கிருத ஸ்லோகங்களின் வாயினாலும் பிரேமிக சரிதான் அந்தாதி என்கின்ற தமிழ் பாயிரங்களினாலும் யதாமதி யதாசக்தி அனுபவித்து தத்வாரா உயர்ந்த குருபக்த சிகாமணிகளாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். சந்தாபைஹி ரோதமானான் பசுநிபமனுஜான் சந்த்வயன் மாத்ருதுல்யம். சந்தாபைஹி ரோதமானான் பசுநிபமனுஜான் சந்த்வயன் மாத்ருதுல்யம். மார்கப்ரஷ்டான் விமோஹைஹி பதிதைஹ நரானுத்தரன் தாதவச்ச. மார்கப்ரஷ்டான் விமோஹைஹி பதிதைஹ நரான் உத்தரன் தாதவச்ச. ஆதன்வானோ மித்ரதுல்யம் बहुहितवचनैः मोदमीशेन तुल्यम्. आतन्वाणो मित्रतुल्यम् बहुहितवचनैः मोदमीशेन तुल्यम्. रक्षन्नम्राः वश्यः शिशुरिव भजतां जियताम्. सद्गुरुर्नः रक्षन्नम्राः वश्यः शिशुरिव भजतां जियताम्. सद्गुरुर्नः சந்தாபைஹ ரோதமானான். திரிவிதமான தாபங்கள் ஒரு ஜீவனை அவன் செய்த பூர்வ கர்மானுரோதேனா வாட்டுகின்றன. அதனால் ரோதமானான் இந்த ஜீவன் வியசனப்படுகின்றான், அழுகின்றான். பசுநிபமனுஜானு வெறும் பசுவை போல் பிராகிருத மனிதனாக ஒரு பசு சமானனாக புத்திஹீனோ பசு என்றபடி பசு சமானனாக இருந்து கொண்டு இருக்கின்ற மனுஜானு ஜீவக்கூட்டத்தை சந்த்வயன் மாத்ருதுல்யம். அப்பா நீ கவலைப்படாதே, நான் உள்ளேன் உன்னை காக்க என்று தாயும் ஆணவனான அப்பெருமான் ஒரு ரூபமாக வந்து அருள் புரிகின்றான். மார்கப்ரஷ்டான் விமோஹைஹி சத்பதம் எனும் மகாத்மனாய் அனகத சபந்தாக என்று கூறியபடி மகான்கள் சென்ற வழியிலே அந்த ராஜபாட்டையிலே செல்லாது மோகத்தில் ஆட்பட்டு வழி தவறி திக்கு தெரியாத காடெனும் இந்த சம்சாரத்திலே மோகித்து உழல்பவனான பதிதைஹ நராணி சம்சாரத்தில் விழிந்து பதிதர்களாக இருக்கின்ற ஜீவக்கூட்டத்தை பார்த்து கருணை கொண்டு உத்தரன் தான் அதை உத்தாரணம் செய்ய வேண்டும் என்று தாத்தவச்ச பெற்றெடுத்த தந்தையை போல் இருக்கின்றான் குருநாதன். முதலில் கண்ணீரை துடைக்கின்றான் தாயை போல். அவர்களை உத்தாரம் செய்வதற்கு நல்வழியை புகற்றுகின்றான் ஆசானை போல், தந்தையை போல்.
ஆதன்வானோ மித்ருதுல்யம் ஆதன்வானஹ மித்ரதுல்யம் பகுஹிதவச்சனை. யார் நம் தவறுகளை சுட்டிக்காட்டி நம்மை திருத்த முயல்கின்றார்களோ அவர்களையே நாம் அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சாணக்கிய நீதி கூறுகின்றது. பகுஹிதவச்சனை, உயர்ந்த ஹிதமான மனதுக்கு ஆறுதலை தரக்கூடிய வச்சனங்களினாலே, அமிர்தமன்ன வச்சனங்களினாலே, மித்ரதுல்யம், ஒரு உற்ற நண்பனைப் போல், மோதமீஷேன துல்யம், ஆதிகுருவான தட்சிணாமூர்த்தியைப் போல் சின்முத்திரையை காட்டி நமக்கு ஞானத்தை வருஷிக்கின்ற ரக்ஷன்னம் லாஹாவஷ்யஹ சிசுரிவ, ஓடிச்சென்று நமஸ்கரித்தால் நம் ஒரு குழந்தையை எடுத்து ஆறத் தழுவி உச்சி முகுந்து அதற்கு சுகத்தை தருவாரோ அவ்வாறு குருநாதர் வா என்று கண்களால் அழைத்து தன் திருவடியை காட்டி இதை வணங்கு என்று சொல்லி கையெடுத்து ஆசீர்வதித்து நமக்கு சகலவிதமான திருவித தாபங்களையும் தாயைப் போலும் தந்தையைப் போலும் மெத்தனைப் போலும் இருந்த வண்ணம் காத்தருள்கின்றார். திவித தாபத்தை போக்கடிக்கின்றார். சிசுரிவ பஜதாம் ஜியதம் சத்குருநஹ, நமது குருநாதர் பகுகாலம் இன்னுமோர் நூற்றாண்டிரும் என்று பிரார்த்திக்கின்றோம். இந்த ஸ்லோகம் எங்கு இருக்கின்றது என்று தெரியவில்லை. மிகவும் தொன்மையான ஸ்லோகம். இதை அருணாசங்கத்து சேஷையர் தமிழ் படுத்தி நமக்கு தந்ததுதான் ஜெகத் பிரசித்தமாக இருக்கின்றது. இந்த ஸ்லோகம் இருக்குமிடமே தெரியவில்லை. அழுந்தொரு மனைக்கும் மன்னை அறிவிலாது ஓடியாடி விழுந்தொரு மெடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் சொந்தமாயெடுப்போர்க்கெல்லாம் குழந்தை ஓடியாடி விழுந்தொரு மெடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் தொழுந்தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாயெடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உலாவும் என் குருநாதன் வாழி 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 வழியவே. மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற 4 நிலைகளையும் இங்கு அருணாசங்கத்து பெரியார் நமக்கு உபதேசிக்கின்றார். ஸ்லோகரூபமான ஸ்துதியிலிருந்து துவங்குவோம். கங்கா தரங்கவத் ஸ்கந்த புராணாதிஷ்ச கங்கா தரங்கவத் ஸ்கந்த புராணாதிஷ்ச दात्रीपतिः प्रिय पुराण अन्यैरतुलैः दात्रीपतिः प्रिय पुराण अन्यैरतुलैः महीं पुण्यप्रवचनादिभिः सिञ्चन्तम् तम् महीं पुण्यप्रवचनादिभिः सिञ्चन्तं तं कोलाहलेशप्रियं प्रेमिकवर्यम् ईडे मोहाब्धिं च शोषयन्तम् स्वचरणैः विन्यासैः शोकाब्धिं वारयन्तम् सान्निध्यस्वविशेषैः कमाश्च पूरयन्तम् सर्वज्ञं स्वलीलया एवं कमाश्च पूरयन्तम् सर्वज्ञं स्वलीलयैवं भक्तजनेशं प्रभजे
प्रेमिकनाथं प्रभुं संसार आमयभिषक्तं गुरुस्वरूपम् सारतरो कथनामृतप्रेमाब्धिं यो सारतरो कथनामृतप्रेमाब्धिं यो सारतमो गुरुपदास्पदं सदैव इति सारतमो गुरुपदास्पदं सदैवेति गुरुवरोत्तमं तमीडे ये भक्तकुलेशम् கங்கா தரங்கம் போல் கங்கா பிரவாகவத்து ஸ்கந்த புராணம் முதலான 14 புராணங்களையும் மிக அழகாக தெள்ளிய நீரோடை போல் யாதொரு தங்கும் தடையும் இன்றி தங்கும் மங்களம் என்றும் நம்மிடையே தவழ்ந்திட மிக அழகாக நம் மனதிலே பசுமரத் ஆணி போல் பதிக்கும் திறன் கொண்டவர் தாத்ரீ பதிப்ரிய புராண அன்யைஹி அதுலைஹி அனைத்து புராணங்களையும் சர்வசமர்த்தராக அதிலகுவாக உபன்யசிக்கக்கூடிய திறமை பெற்றவர். வாக்விதாம் வரம் என்றால் இவர்தான். மஹீம் புண்ணிய பிரவச்சனாதிபிஹி சிஞ்சந்தம் யுத்தம் மஹீம். இவ்விதம் இந்த புவனத்தை பிரவச்சனாதி அமிர்தமயமான பெரும் மழையினாலே நினைப்பவர். கோலாகலேஷ பிரியம் பக்த கோலாகலனுக்கு அத்தியந்த நெருங்கியவராகவும் உபாசகோத்தமராகவும் இருக்கின்றவர் எவரோ பிரேமிகவர்யமீடே. பிரேமிகோத்தமனான பிரேமிகேந்திரனை நமஸ்கரிக்கின்றோம். பிராரப்தாதிஹரந்தம் சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் எனும் 3 மூட்டைகள் இந்த கர்மாசயங்களை ஒழிப்பவர். ஸ்வச்சரணயிர் விந்யாசைஹி தன் திருவடியிலே நூபுரம் துணிக்க அவர் நடனம் செய்யும் பொழுது நடனாகர பிரபுவாக தன் அபிநயங்களிலே மனம் செலுத்திய பக்தர்தம் சமங்களை நீக்குவார். சோகாப்திம் வாரயந்தம் ஆயினும் விட்டத்துறை தொட்டக்குறை என்று ஏதேனும் மிச்சமிருப்பின் அதையும் நீக்குவார். சாநித்யஸ்வவிசேஷைஹி தன்னுடைய சாநித்திய விசேஷத்தினாலே மகா தபஸ்வியாகவும் மகா வக்தாவாகவும் மகா ஞானப்பிராச்சுரியராகவும் இருக்கின்ற கிருஷ்ணசூரி வம்சத்து தினமணியான நம் குருநாதர் தன்னுடைய சாநித்திய விசேஷத்தினாலே பிராரப்தியாதிகளை போக்கடிப்பார். சோகாப்தியை வட்டடிப்பார். மோகாப்திம் ச சோஷயந்தம் சச்சரணைர் விந்யாசைஹி மதகஜகமனா அப்படின்றால் ஒரு யானை நடி மத்த கதி. அதை நடந்து வரும் அழகிலே நம் மனம் செலுத்தி விட்டால் நம்முடைய மோகமாகிய அப்பெருங்கடல் வற்றிவிடும். சோகாப்திம் வாரயந்தம் துயர் எனும் பெரும் கடலை வற்றடிப்பார். காமாஷ்ச பூரயந்தம் நம் காமனைகள் யாவற்றையும் பூர்த்தி செய்வார். சர்வஜம் ஸ்வலீலையைவ லீலையாகவே சர்வஜனான அவர் நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று இல்லை. அவர் அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் முழுதும் உணர்ந்தவர் ஆனபடியாலே லீலையாக ஒரு சிறு கையசைவினாலே அனைத்தையும் நீக்குபவர். பக்தஜனேஷம் பிரபஜே பிரேமிகநாதம் பிரபும்
பக்தபுரியில் இருக்கின்ற எண்ணற்ற கோடான கோடி குடும்பங்களுக்கு வழிகாட்டியாகவும் நாதனாகவும் இருக்கின்ற பிரபுவை நாம் நமஸ்கரிக்கின்றோம். சம்சார ஆமய பிஷக்தம், சம்சாரம் எனும் மயக்கம் தரும் வியாதிகளை நீக்கும் ஒரு வைத்தியராம் பண்டிதராக இருந்து கொண்டு குருஸ்வரூபராக இருந்து கொண்டு சாரதரோ கதனாமிருத பிரேமாப்திம், சாரம் சாரதமம் சாரதம சிரேஷ்டம் என்ற நிலையிலே சாரதரம் எது என்று தன்னுடைய உயர்ந்ததான அமிர்தமென்ன கதனாமிருத சாரத்தை போதித்து பிரேமாப்திம் யோ, பிரேமையிலே நம்மை பெருங்கடலிலே, பிரேமையனும் பெருங்கடலிலே நம்மை முழுகடிக்கச் செய்வார். சாரதமோ குருபதாஸ்பதம், குருபத ஆஸ்பதம் சதைவ இதி சதைவேதி. சாரதமம் எதுவென்றால் குருநாதன் திருவடிதான். அதையே நீ புகழனக்கொள், எக்காலத்திலும் முக்காலத்திலும் அது உனக்கு துணை நிற்கும். குருவரோத்தமம் தமிடே பக்த குலேஷம், அப்பேற்பட்ட குருவரர்களுள் உத்தமமான பிரேமிகநாதனை, பக்தகுலநாதனை, பக்தகுல திலகனை, கிருஷ்ணசூரி வம்சத்து தினமணியான நம் பிரபுவை நாம் புகழனக் கொள்கின்றோம். அபேதானந்தா சிவானந்த ஞானானந்தா மகாபெரியவாள் பிரபுதத்த பிரம்மச்சாரியோடு அநேக கோஸ்வாமியும் கூட கரபாத்ரி சுவாமி காஷினி மீதில் கடைக்கண் அளித்திடவே அருமையாம் சாதுஜனருடன் கழித்தார் நம் பிதாவே. பிதா மாதா காஷி செல்ல நந்த பாபாவுடன் ரங்கநாதாரியர் வனமேகிட வாசுதேவ பிரம்மமும் திருமலையேகிட ஆணையிட்டருளினான் கோலாஹலனே. கோலாஹலனுக்கோராலயம் கோலாஹலமாய் நிர்மாணிக்க வேண்டி ஆலாஹலன் துணை புரிய குருவருள் தன் அருளாலே தன்னருளாலே மலை மலையாய் சாதுக்கள் குவிந்திட குடமுழக்கு கண்டருள அலையலையாய் பக்தர் குழும கொண்டாடினார் அண்ணா அருமையாம் தினம் தோறும் நித்யோத்சவமும் கண்டருளி விருப்புடன் பக்ஷோத்சவ மாசோத்சவம் அயனோத்சவ சம்வத்சர உற்சவமும் பிரம்மோத்சவத்தோடு ராசோத்சவமும் கொண்டாடி பாடி மிசை மீதே ரமித்திடும் நமதன்னல் ஆயினார் ஓர் பாலகனாய் பாலகிருஷ்ணன் ஸ்ரீகாந்தன் யக்ஞராமன் நீலபாலனுடன் முரளீதரன் முகுந்தன் ஹரிகிருபா ஷியாமசுந்தரனோடு அரணமாய் அண்ணாவிடம் தஞ்சம் புகுந்த 8 யோகிகளாம் அரணாய் இவர்க்கு ஒரு பாடசாலை துவங்கினார் வேதமோத. வேத பாட்டம் காவிய பாட்டம் சாஸ்திரங்களுடன் கீர்த்தனமும் நாதலோலன் கோலாகலன் அடிக்கமலத்தே விற்றிருந்து
மோதமிகு நாம கீர்த்தனம் ஜபதப அனுஷ்டானமோடு காதலோடு போதித்தர் நமதன்னல் ஸ்வஜனர்க்கே. காதலோடு போதித்தார் நமதன்னல் ஸ்வஜனர்க்கே. மலையாளம் தந்த மகனீயர் அபேதானந்தா என்ற மகத்தான துறவி யார் கண்ணிலும் படாமல் ஓர் அறையிலே ஒரு மண்டல காலம் தன்னை வருத்தி தியானத்தில் இருந்தார். ஸ்ரீ அண்ணா, மாதுரி, மன்னி, ஸ்ரீனிவாசன் போன்றோர் கன்னியாகுமரி, சுச்சீந்திரம் முதலான இடங்களிலே அண்ணா கம்பீரமாக உபன்யாசாதிகளை செய்து கொண்டு இருக்கையிலே ஒரு நாள் டோலோத்சவத்திற்கு அபேதானந்த சுவாமிகள் வந்திருந்தார். சுவாமிகளுக்கு சந்தனம் புஷ்பாதி உபச்சாரங்களை அண்ணா செய்துவிட சுவாமிகளும் அண்ணாவின் பிரேமையினால் எதி தர்மத்தை மறந்து அங்கீகரித்தார். குருவாயூர் சென்று இருவரும் தரிசனம் செய்துவிட்டு அவரவர் வழியிலே பிரிந்து சென்றனர். இவ்வாறே அடிக்கடி தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகளுடன் சம்சர்க்கம் ஏற்பட்டது. திருமணமான கையோடு சுவாமியை தரிசிக்கச் சென்றார். துறவரமும் தொற்றதென்று ஊது சங்கே என்று பாடி அவர்களை வரவேற்றார். இன்னும் இருக்கின்றது என்றும் கூறினார். பாரத தேச யாத்திரையிலே சிவானந்தா முதலான மகனியர்களுடன் சம்சர்க்கம் ஏற்பட்டது. இவ்வாறு யதிவரியர்களெல்லாம் கொண்டாடும் நிலைக்கு அண்ணா உயர் ஞான பிராச்சுரியனாக இருந்தார். தாய் தந்தையர் காசிவாசத்திற்கு ஆசைப்பட அவ்வாறே அனுகிரகித்தார். ரங்கநாதாரியரோ நந்தபாபாவோடு பிருந்தாவனத்திற்கு சென்றார். திருமலைக்கு வாசுதேவ பிரம்மம் சென்றார். இவ்வனைத்தும் அண்ணாவின் ஆக்ஞைக்கு உட்டுப்பட்டு. மெலட்டூர் கிராமத்திலே ஒரு பாட்டி பிரஹன்னாய்க்கி என்று பெயர். அண்ணாவிடம் சகோதர பாவம் பாராட்டுவாள். அண்ணாவும் என்னை ரட்சிக்கின்றேன் என்று கூறியிருந்தார். நடராஜர் காரியிலே வந்து பாட்டியின் பிரேமையை கொண்டாடிவிட்டு அப்பாட்டியை நடராஜரிடம் ஒப்படைத்துவிட்டு கடைசி காலம் பர்யந்தம் அவளை சம்ரட்சிக்க வேண்டும் என்று கூறி விடை பெற்றார். தாயும் தந்தையும் தீர்த்த யாத்திரைக்கு சென்று விட்டனர். பின்னர் நந்தபாபா, யசோதாமாயி, ரங்கநாதர் இவர்கள் பிருந்தாவனம் சென்று நந்தபாபாவோடு பல்வேறு இடங்களுக்கு சென்றனர். அயோத்தி பர்யந்தம் சென்றுவிட்டு சரையூ ஸ்நானம் செய்து ராமனை தரிசித்து அவர்கள் மீண்டும் பிருந்தாவனம் வந்து இருக்கையிலே திருமலைக்கு வாசுதேவ பிரம்மம் சென்று ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார். பக்த ரத்னமான நாகராஜன் ஏழ்மையிலே வாடுவதைக் கண்டு அண்ணா விசனித்தார். அன்று இரவு சொப்னம் தூக்க முடியாமல் கோலாகலன் ஒரு அரிசி மூட்டையை கொண்டு வந்து அவன் திண்ணையிலே இடுவது போல். மறுநாள் இது உண்மையாகவே நடந்தது. ஒரு நாள் வீரசோழபுரத்திலே ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு வருகிறேன் என்று வாக்கு கொடுத்தார் அண்ணா. அவரோ வண்டி அனுப்ப தவறிவிட்டார். கடும் கோரை யாரிடமும் சொல்லாமல் கால்நடையாகவே வந்து சேர மிருதுவான அவருடைய சரணங்கள் கொப்பளித்து விட, ஐயனே என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் அழுதார். அண்ணா ஓர் மரத்தடியிலே தியானம் செய்த வண்ணம் இறந்தார். திருவிடைமருதூர் வெங்கட்ராம்பாவதர் கண் இல்லாதவர். அவருடைய சௌச்சாதிகளை துடைத்து அவருக்கு ஸ்நானாதிகளை செய்வித்து இயன்ற அளவு கைங்கரியம் செய்தவர். அவருடைய பாதரட்சையை கூட எடுத்து வந்து அவர் காலடியிலே வைப்பார். அவ்வளவு எளிமையானவர். ஈச்சங்குடி பாகவத சப்தாகம் நடக்கும்பொழுது அதை கேட்க வந்திருந்தார் அண்ணாவின் தந்தை. கபில தேவஹூத சம்வாதம் உபன்யசிக்க போட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். அதன் பின்னர் அவருடைய அண்ணாவின் கடைசி சகோதரி மைத்திலி மட்டும் தந்தைக்கு உடம்பு இயலாததினால் அவள் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தால் சப்தாகம் முடிந்த அண்ணா வந்து பின்னர் தப்லாம்புலியூருக்கு சென்று விட்டார். திடீரென அவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத போது ராம ராம ராமா என்று சொல்லி அவர் சரீரத்தை விட சோபகத் வருஷம் தை கிருஷ்ணாஷ்டமி அன்று ஸ்ரீ விட்டலின் திருவடியை அவர் ஆசிரித்தார். உயர்ந்த ஜோதி பாண்டவரிடம் சென்று பிரவேசித்ததை அனுபவத்தினாலே உணர்ந்து தெளிந்தார். அனைத்தையும் செய்து முடித்தார். தந்தையின் பிரிவு லோகத்தையே சூன்யமாக்கியது. தாய்க்கு ஆதரவாக இருந்தார்.
தன்னுடனேயே வைத்து கொண்டிருந்தார். அவர் பாராயணம் செய்த ஸ்ரீமத் ராமாயண கிரந்தத்தை ரங்கநாதாரியருக்கு சமர்ப்பித்து சந்தோஷப்பட்டார். பர்னூலிலே வசிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பக்த கோலாலன் வந்துவிட்டான், அவனுக்கு ஒரு ஆலயம் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் அனைவரும் குழுமி ஒருவர் மண்ணை குடைத்து தர, மற்றொருவர் செங்கலை தேடி வர, சிலர் செங்கலை சமைத்து தர, இவ்வாறு அழகாக அண்ணாவின் கரங்களினாலே பக்தர்கள் நாமகீர்த்தனம் பாடிய வண்ணம் கோலாகல விட்டலனுக்கு தானே ஒரு கோவிலை நிர்மாணம் செய்தார். பின்னர் அவ்வூர் சில சித்தாள்களை உதவி கொண்டு கோபுராதிகளையும் செய்து முடித்து மிக அழகாக ஒரு ஆலயத்தை அமைத்து சிற்பிகளும் பார்த்தால் வெட்கப்படும் அளவிற்கு அது அமைந்திருந்தது. 11/2/1965 வருடம் குரோதி வருஷம் தை அஸ்வினி நட்சத்திர ரதசப்தமி கூடிய சுபதினத்தில் நடந்தது. பௌத்தோத்தமர்கள் அனைவரும் வந்திருந்து அழகாக நாமசங்கீர்த்தன மத்தியே இவ்வனைத்தும் நடந்தது. கோலானுடைய சாநித்தியம் எங்கும் வியாபகமாக தெரிந்தது. அனைவரும் இதை அனுபவித்தனர். கோலாகலனுக்கு மாசோத்சவ, வாரோத்சவ, அயனோத்சவ, பக்ஷோத்சவ, பிரம்மோத்சவாதிகள் அனைத்தையும் தான் செய்து மகிழ்ந்தார். எண்ணற்ற ஸ்ரீரத்னங்கள் தாங்கள் அணிந்திருந்த நகைகளை கோலாகலார்ப்பணம் செய்துவிட்டனர். அண்ணா மிகவும் சந்தோஷப்பட்டார். தன்னை அண்டிய 8 சிம்மங்களாகிய உத்தமமான சீடர்களுக்காக பாவத பாடசாலையை ஆரம்பித்தார். காவியப்பாட்டம் முதல் தானே அனைத்தும் போதித்தார். சம்ஸ்கிருதத்தை போதித்தார். கிரந்தாதிகளை ஓதுவதற்கு கற்றுத்தந்தார். உயர்ந்த பஜனானுபவத்தை அனைவருக்கும் பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் மாசற்ற பக்த ரத்னங்களாக வாழ வேண்டும் என்று அவர்களை மிக அழகாக தயாரித்தார். தனது அபிலாஷை யாது என்பதை அவர்கள் பாடசாலையை விட்டு செல்லும் பொழுது ஒரு கடிதமாகவே எழுதி தந்தார். எக்கணமும் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும், கற்றதை மறக்கக்கூடாது, பிரத்யட்சமாக அதை அனுபவ ரீதியாக நடத்தி காட்ட வேண்டும், பகவன் நாமத்தை என்றும் விட்டுவிடலாகாது, சத்சங்கத்தில் உழ வேண்டும், சதா பக்தரத்னமாக இருக்க வேண்டும், குரு சேவையே நம் கண்களாக கொள்ள வேண்டும், எக்கணமும் பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்த வண்ணம் இருக்க வேண்டும் என்று பல்வேறு ஆணைகளை இவர் பிறப்பித்த வண்ணம் இருந்தார். உள்ள கருத்தினாலுணையன்றி வேறொன்று உண்டென்று எண்ணி அறியேன். உள்ள கருத்தினாலுணையன்றி வேறொன்று உண்டென்று எண்ணி அறியேன். உலகில் ஒரு பரதெய்வமுளதென்று நின்னோடும் ஒப்பிட்டு பேசி அறியேன். உலகில்
जय सद्गुरुनाथ महाराज की जय।